திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 458. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 75. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 1. கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோச மங்கை கரசே சடையவனே தளர்ந்தே நெம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. எல்லோருக்கும் கீழான கடையனும் அறிவில்லாதவனுமான என்னை எவற்றினுக்கும் மேலான பெரும் கருணையால் கலந்தபின் பிரிவில்லாத அநாதியே அடியேனை அடிமைப்பணி கொண்ட எருது ஏறும் எங்கள் பரமனே அறிவில்லாதவனென திருவுள்ளம் அறிந்தும் அடியேனை பாராமுகம் கொள்வது கருணையோ. புலித்தோல் உடையாகத் தரித்தோய் அநாதியாய் உள்ள திரு உத்தரகோச மங்கைக்கு அரசே திருச்சடையோய் அடியேன் பிறந்து பிறந்து இளைத்தேன் என் ஆத்மநாயகனே அடியேனை கீழே விடாமல் பாதுகாக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 2. கொள்ளேர் பிளவகலாத் தடங்கொங்கையர் கொவ்வைச் செவ்வாய் விள்ளேன் எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தரகோச மங்கை கரசே கள்ளே நொழியவும் கண்டு கொண்டாண்டதெக் காரணமே. மாதரார் ஆசையே பொருள் என பிரியாதிருப்பனே நான் எனினும் அடியேனை பாராமுகமாக திருவுள்ளம் கொள்வது கருணையோ. சுவாமி அடியேன் சீரடியார் செய்யும் பணிவு அது என்னிடம் இல்லை. அப்பணிவுடையவன் அல்லன் அடியேன் என்றாலும் தங்கள் திருவடியை அகன்று நிற்பது எங்கே. சுவாமி திரு உத்தரகோச மங்கைக்கு அரசே கள்ளன் அடியேன் என் கள்ளத்தொண்டை செய்து கழியும் குணம் திருவுள்ளத்து அடைத்தும் அடியேனை திருவடிக்கு அன்பு செய்ய அடிமை கொண்ட நிமித்தம் எக்கருணையோ எம்பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 3. காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேணை விடுதி கண்டாய் விளங்குந் திருவாரூர் உறைவாய் மன்னும் உத்தரகோச மங்கை கரசே வாருரு பூண்முலையாள் பங்க என்னை வளர்ப்பவனே. கருமை போன்ற கண்களை உடைய மாதரார் இச்சையில் இந்திரியம் ஐந்தையும் அழுந்தி அவ்வழியில் ஆற்றங்கரை மரம் வேரூன்றியது போல நிற்கும் என்னை பாராமுகம் செய்வது கருணையோ. திருவருள் செல்வ திருவாரூரில் எழுந்தருளிய புற்றிடம் கொண்ட தியாகராஜ பெருமானே நிலை பெற்ற திரு உத்தரகோச மங்கை தலப்பொருளே அடியேன் பருவ முதிர்வதான கச்சிறுகத் தரிக்கும் திருவருள் தனமுடைய பராசக்தியின் வாமபாக நாதனே என் நிமித்தம் பஞ்சகிருத்தியம் செய்து என்னை உருவாக்கும் சுவாமி அன்பால் இறங்கி அடியேனுக்கு கருணை செய்ய வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 4. வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதிக் கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோச மங்கை கரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் மன்னதோற்றச் செழுஞ்சுடரே. தேவரீர் திருவடிஞானம் பேரன்பால் கருணை பொழிவதான திருக்கையால் சீயத்தம் வைத்தும் அவை தெரியாதே திருவடி விட்டு நீங்குவதான பெருமை அன்பனை பாராமுகம் செய்வது கருணையோ. சுவாமி தேவரீர் உலக ரட்சைக்காக ஒள்ளிய பூமலர் அணியும் திருச்சடையிலே வெண்மதிக் கொழுந்து அணியும் திரு உத்தரகோச மங்கை நாதா தேவரீர் திருமேனியில் தெளிந்தோடும் மாற்றுப்பொன் போல பிரகாசிக்கும் அருளுடை செஞ்சோதி ஆதலால் அடியேனை கருணை செய்ய விண்ணப்பம். சுவாமி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 5. செழுகின்ற தீப்புகு வீட்டிலில் சின்மொழியாரில் பன்னாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கை கரசே வழி நின்று நின் அருள் ஆரமுதூட்ட மறுத்தனனே. விட்டிலானது விளக்கொளியை
கனி என்று போய் வீழ்ந்து இறந்தது போல, நயமுடையார் போல மிருது மொழி பேசும் மாதரார் இன்பமே பொருள் என்று வெகுகாலம் விளைந்திறக்கும் என்னை அவ்வகையே போக பாராமுகம் செய்வது கருணையோ? வண்டுகளால் ஆன வாலகில்லியாரான அடியார்கள் எப்போதும் இன்பப் புசிப்பாக அளவளாவும் மலர் முடி உடைய திரு உத்தரகோசமங்கைக்கரசே, பிறவிதோறும் அலையும் வழியிலிருந்து வலிய எழுந்தருளி அடிமை செய்து அன்பான அமிர்த சுகம் அருளிய சிவஞானத்தை உட்கொள்ளாது போனது என் விதியே அல்லாது வேறு காணேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 6. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே, வெறுத்தனை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்தனை யாண்டுகொள் உத்தரகோசமங்கைக்கரசே, பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே. தேவரீர் அடியேனுக்கு உதவிய பெரும் கருணை இன்பத்தை பொருள் என்று நினைக்காமல் போனது என் அறியாமை. எனவே எனது கண்மணியான சிவ பிரகாசமே, பாராமுகம் செய்வது தங்கள் கருணை வழக்கமோ? ஏனெனில் அடியேன் தங்கள் திருவடிகளிலே ஒரு விண்ணப்பம். என்னுடைய தலைவிதி அந்த ஊழின் குணத்தை தாங்கள் திருவுள்ளம் இறங்கி ஆட்படுத்தி அருள வேண்டுமே. அவை என்ன என்றால், திரு உத்தரகோசமங்கை பதியில் அடியேன் பொருட்டு எழுந்தருளியதால் நாதனே, புல்லறிவுடைய நாயானது அந்த நாய் செய்த குற்றத்தை குணமாக கொள்வது பெரியோர்களுக்கு நீதி. எனவே அடியேனையும் அவ்வகையே கருணை செய்து அருள வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 7. பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய் விடமுண்ட மிடற்று மையவனே மன்னும் உத்தரகோசமங்கைக்கரசே, செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. சுவாமி, மலபோத பொய் உண்மையனை ரட்சிக்க திருவுள்ளம் இறங்கி ஆழ்வதான நாதனே, சீரடியார்களுக்காக யானையை உரித்து திருமேனி போர்வையாக செய்து நடனம் செய்தோய், பாராமுகம் ஆவது கருணையோ? பின்னும் மாறுபட்ட தக்ஷன் யாகத்திலே சிவனை மறந்து அவிர்பாகம் கொண்ட நாராயணன் முதலான தேவர்கள் நஞ்சிற்கு அஞ்சி ஓட விஸ்வாச நேயமற்ற அத்தேவதைகளை ரட்சிக்க நஞ்சு அணிந்த திரு கண்டத்தை உடைய பெருமானே, திரு உத்தரகோசமங்கைக்கு இறைவனே, செய்யச் செய்யோ நோய் பரமசிவனே, புல்லறிவன் பிறவியையும் தீர்ப்பதான நாதனே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 8. தீர்க்கின்றவாறென் பிழையை நின் சீரருள் என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவாறு வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தரகோசமங்கைக்கரசே, ஈர்க்கின்ற அஞ்சொடச்சம் வினையேனை இருதலையே. சுவாமி, அடியேன் செய் நன்றி குன்றிய குற்றம் உடையவன். இக்குற்றத்தை தீர்ப்பதற்கு தாங்கள் திருவுள்ளம் கொள்ள வேண்டும். அவை அறிந்தும் எவ்விடமோ எங்கேயோ தேவரீர் திருவருள் என்னை விட்டு போனதாய ஞானம் தலைக்கெடுத்த தற்கேடரை போன்று வேதனைப்படும் தங்கள் அடிமையான என்னை பாராமுகம் செய்வது கருணையோ? தன்னை உள்ளபடி நம்பாத யமன் முதலான எந்த தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் உள்ளம் நடுங்கும்படி சப்திக்கும் நவரத்ன மணிமாலை அணியும் விடையேறும் திரு உத்தரகோசமங்கைக்கரசே, வீழ்நாள் கழிக்க என்னை இழுக்கும் பஞ்ச இந்திரிய வேடருடன் இருவினையின் இடமாக பயந்து அலையும் என்னை கருணை வைத்து அன்பால் இறங்கி அருள வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 9. இருதலை கொள்ளியின் உள் எறும்பொத்து நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா மன்னும் உத்தரகோசமங்கைக்கரசே, பொறுதலை மூவிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவனே.
தேவரீர் திருவடியை விட்டு பிரிந்து மாயா வசத்தனாய் சீரடியாரையும் அவர்கள் திருவேடத்தையும் கண்டவுடன் தலையால் வணங்காமல் இருபுறமும் எரிகின்ற இந்தன மத்தியில் அகப்பட்டு அலைந்து துன்பப்படும் எறும்பு போல உலாவிய என்னை பாராமுகம் செய்வது தங்கள் கருணையோ சுவாமி? மாயா புவன மூன்றுக்கும் கர்த்தாவே, அனாதியாய் உள்ள திரு உத்தரகோச மங்கைக்கு அரசே, மூன்று சக்தியையும் மூன்று கிளைகளாக உடைய திரிசூலத்தை அடியேனை ரட்சிக்கும் பொருட்டு வலது ஹஸ்தத்திலே தரிக்கும் நாதனே, என்னை ஆட்கொள்ள வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 10. பொலிகின்ற நின் தாள் புகுதப் பெற்றாக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய், அழி தேர் விளரி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தரகோச மங்கைக்கரசே, வலி நின்ற திண்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. தேவரீர் திருவடி திருவருள் பொலிவு பெற நின்றது, அவை சேர்வதான பரிபாக இன்பம் உள்ளவனாய், மாயா தேகம் பொய் என சிவப்பேறு உடையவனாயிருந்தும் வேறுபாடாகிய துன்ப வேதனைப்படுவதான அறிவில்லாத என்னை பாராமுகம் செய்வது கருணையோ? மருதப் பண்பாடும் வண்டு சூழ்ந்த ஞான பிரகாச திருமலர் சூடும் திருமுடியை உடைய திரு உத்தரகோச மங்கைக்கரசே, மகாமேருவே வில்லாக வளைத்தபடி இருக்க திருப்புன் முறுவலால் திரிபுர தகனம் செய்த நாதனே, அடியேனுக்கு அருள வேண்டும். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்தின் மற்றைய திருப்பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.